வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கார்த்தி ட்ரெண்டிங் ட்ரேடர்ஸ் இந்தியாவிலேருந்து பேசுகிறேன். நாளைக்கு நிஃப்டியோட லெவல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல் ஆஃப் வந்துருந்துச்சு. ஐடிசி எஸ்பிஐ இதுதான் ட்ரெண்ட் டிசைடடாக இருந்துச்சு. எஸ்பிஐயும் நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருந்தாங்க. டிவிடெண்டாக வந்து ஒரு 11 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ அதனாலேயே வந்து கொஞ்சம் இறங்கிருச்சு ஐடிசி எஸ்பிஐ. ஓகே, நம்ம நிஃப்டியோட லெவல் பார்ப்போம். நிஃப்டியோட மேஜர் சப்போர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 18,040. இந்த 18,100 பிரேக் ஆனிச்சுன்னா 18,040 இதுதான் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட். அதுக்கப்புறம் ஒரு சைக்காலஜியான லெவல் 18,000. ஸோ இதை பிரேக் ஆகாது அப்படிங்கிற ஒரு ஹோப் வச்சுருக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ வந்து கண்டினியூஸாக பை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி எஃப்ஐஐ பை பண்ண வேல்யூ பார்த்திங்கன்னா 970 கோடி ரூபாய்க்கு பை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டிஐஏ வந்து 850 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸும் பார்த்திங்கன்னா பீடன் வந்து சொன்னது என்னென்னா, யூஎஸில் வந்து இந்த கண்டிப்பாக திவால் ஆகாதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தனால தான் நேற்று 400 பாயிண்ட் டவுன்லாம் ஏறினாங்க. அந்த இம்பேக்ட் மார்னிங்கும் இங்கே இருந்துச்சு. ஸோ இந்த ரிசல்ட்னால கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங்னால இறங்கியிருக்குது. ஸோ வரக்கூடிய நாட்களில் நாளைக்கு என்ன லெவல் இருக்குன்னா 18,040 ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 4 ஹவர்ஸ்லேயுமே வந்து இந்த 18,040 தான். இந்த 18,040 வந்து பிரேக் ஆனிச்சுன்னா ஒரு டவுன்ஃபால் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அதையும் மீறி கொஞ்சம் மேலே க்ளோசிங்கில் ஓப்பன் ஆனிச்சுன்னா ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது மேலே போகிறதுக்கான. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1 ஹவர் சார்ட்டு நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, எல்லா லெவலுமே வந்து பார்த்திங்கன்னா 18,040 தாங்க. 18,040 ஸ்பாட்டில் ஒரு நல்ல சப்போர்ட். இது 30 மினிட்ஸ்லையும் பார்த்திங்கன்னா 18,035 இது ஒரு நல்ல சப்போர்ட் தான். இந்த 18,000ங்கிறத ஒரு சைக்காலஜின்னு லெவலில் பிரேக் ஆகாது. பிரேக் ஆனிச்சுன்னா ஃபர்தராக ஒரு 200 பாயிண்ட் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்ததாக பேங்க் நிஃப்டியை பார்க்குற முடியும் வந்து இன்றைக்கி பயங்கர ஒரு நிஃப்டி இறங்கின அளவுக்கு பேங்க் நிஃப்டி பெருசாக இறங்கலை. லாஸ்ட் க்ளோசிங்கில் தான் இறங்கினது. ஸோ வந்து டே வைஸில் நம்ம சப்போர்ட் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், பேங்க் நிஃப்டி இந்த பயங்கரமான ரெசிஸ்டண்ட் 44,152 க்ளோஸ் ஆனிச்சுன்னா ஒரு 500-600 பாயிண்ட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இம்மிடியேட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 43,300. அதுபடியே வந்து இன்னொரு லெவல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதில் க்ளோஸ் வைக்கல. 43,500 பிரேக் ஆனாலே ஒரு 300 43,100 வருவதற்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட்டாக நம்ம வந்து 43,500 வச்சுக்கலாம். அதை பிரேக் ஆனிச்சுன்னா 43,300, ஃபர்தராக வந்து 43,100 42,800 வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் லாங் டைம் இது பண்ணிங்கன்னா 42,800 பிரேக் ஆனிச்சுன்னா ஒரு பயங்கரமான டவுன்ஃபால் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து மொமெண்டம் ஸ்டாக். இன்றைக்கி நல்ல மொமெண்டம் கொடுத்த ஸ்டாக்கில் நாளைக்கு நம்ம ட்ரேட் பண்ணலாம். சுந்தரம் ஃபினான்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி க்ளோஸ் வந்து 2,435 வச்சுருக்கான். ஸோ நாளைக்கு 2,435க்கு மேலே ஓப்பன் ஆனிச்சுன்னா 2,460 485 முடியும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா டேஸ்டி பீட்டுமே நல்ல ஒரு பயங்கரமான கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல மொமெண்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் இன்றைக்கி க்ளோஸ் வச்சுருக்கிறது 10,613 ரூபா. நாளைக்கு 10,720 825 ஒரு 200 ரூபா முடியும் மொமெண்டமில் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே சாத்தியக்கூறுகள் இருக்குது.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் கேஆர்பிஎல். கேஆர்பிஎல் இன்றைக்கி ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி க்ளோஸ் வந்து பார்த்திங்கன்னா 408 ரூபா 50 பைசா. இது வந்து லாங் டேர்முக்கே நல்லா வாங்கக்கூடிய ஸ்டாக் தான். நாளைக்கு 410 ரூபாய்க்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 416 420 முடியுமே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 404 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கிராஃப்ட்மேன் பார்த்திங்கன்னா 3570 க்ளோஸ் ஆகிருக்காங்க. நாளைக்கு பார்த்திங்கன்னா 3610 3650 முடியும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டாப் லாஸாக நம்ம 3530 வந்து வச்சுக்கிட்டு வாங்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் பிஎன்பி ஹவுசிங். பிஎன்பி ஹவுசிங் பார்த்திங்கன்னா 480 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. நாளைக்கு 480 40க்கு மேலே ஓப்பன் ஆனாலே வாங்கலாம். 485 டார்கெட், 485 490 முடியும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ஷார்ட் டேர்மில் 540 முடியுமே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த எஃப்எம் ஃபினான்ஷியல் சர்வீஸ்லாம் நல்ல சூப்பராக இருக்காங்க. பட்ஜெட் ஃபின்லாம் வந்து 5750 நம்ம சேனலில் ப்ரீவியஸ் வீடியோ வாட்ச் பண்ணவங்களுக்கு தெரியும் கொடுத்துருந்தோம். 5830 முடியுமே நல்லா ட்ரேட் ஆகிருக்குது. ஸோ வந்து பிஎன்பி ஹவுசிங்கும் வந்து நல்லா வாங்கலாம். அடுத்ததாக பார்க்குறது ப்ராஜ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆனது வந்து 359 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. ஸ்டாப் லாஸாக 355 வச்சுக்கிட்டு 363 367 370 முடியுமே வாங்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 375க்கு ஒரு நல்ல பிரேக் அவுட் இருக்குது. 375 பிரேக் ஆனிச்சுன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 400 445 முடியுமே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே வந்து ஸ்மால் ப்ராஃபிட் புக்கிங் தான் நிஃப்டியை பொறுத்த முடியும். ஸோ வந்து இங்கே அந்த எக்ஸ்டர்னல் குளோபல் மார்க்கெட்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கனால கிளியரான ஒரு பிக்சர் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ ஓவராலாக புல்முல்ல தான் இருக்காங்க. ஸோ 18,000 பிரேக் ஆனிச்சுன்னா 17,800 முடியும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கான லெவல் வந்து 42,800 பிரேக் ஆனிச்சுன்னா ஃபர்தராக வந்து ஒரு 600-700 பாயிண்ட் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இமிடியட் சப்போர்ட்னா 43,300 இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 43,300 இந்த ட்ரெண்ட் லைனை விட்டு இங்கே வந்துச்சுன்னா 43,300 கீழே வந்துச்சுனாலே ஒரு 200 பாயிண்ட் டவுன் போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஓகே நண்பர்களே, நம்ம சேனலை வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.